இரட்டை குழல் துப்பாக்கியாக வெடித்த சூரியவன்சி மற்றும் அபிஷேக் சர்மா. T20யில் 400 ரன்கள். இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் சற்று முன் சரித்திர மகா உலக சாதனை படைத்த இந்திய அணி. உலகின் நம்பர் 1 மேட்சாக மாறிய சற்று முன் நடந்த இந்த ஒரு மேட்ச், அதாவது இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கை நாட்டில் வைத்து பரபரப்பாக நடந்து வருகிறது. இலங்கை நாட்டில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இலங்கை அணிக்குத்தான் இருக்கிறது. ஆனாலும் தற்போது வரை நடந்து முடிந்த போட்டிகளை வைத்து பார்க்கும்போது சொந்த மைதானம் அட்வான்டேஜ் என்பது இலங்கை அணிக்கு இருந்தாலும் இந்திய அணியின் கைகள்தான் இப்போது வரையிலும் ஓங்கி இருக்கிறது. அந்தளவுக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த T20 போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அணியை தொடர்ச்சியாக வீழ்த்தி வருகிறது இந்திய அணி. அதுவும் இந்த இலங்கை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற ஜிம்பாப்வே தொடரில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளை கைப்பற்றி அந்த தொடரை முழுமையாக வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி. அந்த தொடருக்கு பிறகு இந்திய அணி பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டது என்பதைப் போலத்தான் தெரிகிறது. அதை இந்த இலங்கை தொடரிலும் முழுமையாக உணர முடிகிறது. அந்தளவுக்கு இந்த இலங்கை தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது. அதுவும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஒவ்வொரு T20 போட்டியிலும் இந்திய அணி சாதாரண வெற்றியாக படைக்காமல் ஒவ்வொரு வெற்றியும் சரித்திர வெற்றியாக படைத்து வருகிறது. மேலும் சமீபத்தில் இருக்கும் இலங்கை அணி என்பது திறமை வாய்ந்த அணியாகத்தான் செயல்பட்டு வருகிறது. கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்பு இலங்கை அணி என்பது கத்துக்குட்டி அணியாகத்தான் செயல்பட்டு வந்தது. அதற்கு முன்பு 6-7 வருடங்களுக்கு முந்தைய இலங்கை அணி என்பது சங்ககாரா, ஜெயவர்தன, மலிங்கா உள்ளிட்ட வீரர்களோடு ஜாம்பவான் அணியாக திகழ்ந்து வந்தது. அதன் பிறகு கடந்த 5-6 வருடங்களாகவே இலங்கை அணி கத்துக்குட்டி அணி போலத்தான் விளையாடி வந்தது. சொல்லும்படியான வீரர்கள் பெரும்பாலும் இலங்கை அணிக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் சமீப காலங்களாக, அதாவது கடந்த ஓரிரு வருடங்களாக மட்டும் இலங்கை அணி பேக் டு ஃபார்முக்கு திரும்பி வருகிறது. அந்த ஒரு சூழலில்தான் இந்த இந்தியா இலங்கை தொடரும் தொடங்கியது. இதனால் இப்போது இருக்கும் இலங்கை அணியை இந்திய அணி வீழ்த்துவது என்பது மிகவும் கடினம் என்றும் சொல்லப்பட்டது. அதுவும் இந்த தொடர் முழுவதும் இலங்கை நாட்டில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானத்தில் இப்போது இருக்கும் இலங்கை அணியை வீழ்த்துவது என்பது மிகவும் கடினம் என்றும் சொல்லப்பட்டது. அதாவது இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு இத்தகைய பேச்சுக்கள் பரவி வந்தது. குறிப்பாக இலங்கையின் முன்னாள் வீரர்கள் சிலரே வீரப்பாக வீரவசனமாக பேசி வந்தனர். தற்போதைய இலங்கை அணியை இந்திய அணியால் அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என்று சவால் விடும்படியும் பேசி வந்தனர். ஆனால் அப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சரித்து காட்டும் அளவுக்கு சமீபத்தில் நடைபெற்ற தொடர்ச்சியான T20 போட்டிகளில் இந்திய அணிதான் வெற்றிகளை குவித்து வருகிறது. ஒரு போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றி பெறவே கிடையாது. இந்த சூழலில்தான் சற்று முன் நடைபெற்ற மற்றொரு T20 போட்டியில் சாதனைகளுக்கெல்லாம் சாதனை, சரித்திர சாதனையாக ஒரு சம்பவத்தை இந்திய அணி செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு T20 மேட்ச் தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து இந்த முறை அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள். அதாவது ஓப்பனிங் இறங்கினார்கள். கடந்த சில போட்டிகளாகவே சூரியவன்சிக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கொடுக்கப்படாமல் மற்ற வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு மாற்றி மாற்றி வழங்கப்பட்டிருந்தது. அதாவது பரிசோதனைக்காக மற்ற வீரர்களுக்கும் ஓப்பனிங் ஸ்லாட் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போது திடீரென இந்த போட்டியில் சோதனை முயற்சிகளை கைவிட்டுவிட்டு வழக்கம் போல சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவுமே ஓப்பனிங்கில் இறங்கினார்கள். எதற்காக இந்திய அணி திடீரென இந்த ஒரு முடிவை எடுத்தது என்பது அப்போது தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இருவரும் ஓப்பனிங் இறங்கி இவர்கள் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து இவர்கள் விக்கெட்டை இழக்கும் கடைசி பந்து வரையிலும் அதிரடியாக மட்டுமே தான் விளையாடினார்கள். இந்த இருவருமே ஒரு பந்தை கூட இவர்கள் விக்கெட்டை இழக்கும் வரை தடுப்பாட்டமே ஆடவில்லை. அதுவும் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஒரு டாட் பாலாக கூட ஆடாமல் ஒரு பேட்ஸ்மேன் அரை சதம் எடுத்ததே கிடையாது. குறிப்பாக T20 போட்டிகளில் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இந்த போட்டியில் 2 பேட்ஸ்மேன்களும் செய்திருந்தனர். அதுதான் பலருக்கும் வியப்பாக இருந்தது. ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் ஒரு பந்தை கூட டாட் பாலாக ஆடாமல் அரை சதத்தை கடந்துவிட்டார். அதேபோல சூரியவன்சியும் ஒரு பந்தை கூட டாட் பாலாக ஆடாமல் அரை சதத்தை விரைவாக கடந்திருந்தார். இப்படியாக இந்த இருவருமே அதிரடியில் பின்னி பெடலெடுக்க அதற்கு பிறகு இந்த ஒரு போட்டியில் அடுத்த அதிசயம் ஒன்றும் நடந்தது. ஆமாங்க, அரை சதத்தை கடந்த இந்த இருவரும் சொல்லி வைத்தது போல இருவருமே சேர்ந்து சதத்தையும் தொட்டுவிட்டனர். சரியாக அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் 38 பந்துகளை எதிர்கொண்டு 102 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தார்.
அதாவது சதத்தை கடந்து கூடுதலாக 2 ரன்கள் எடுத்ததற்கு பிறகுதான் இவரது விக்கெட்டை இழந்தார். ஆனால் இவர் விக்கெட்டை இழந்தாலும் கூட நம்முடைய சூரியவன்சி விக்கெட்டை இழக்காமல் இவர் தொடர்ச்சியாக சதத்தை கடந்த பிறகும் அதிரடியில் மிரட்டி எடுத்தார். அதேபோல இவருக்கு ஜோடி சேர்ந்த இசான் கிசானும் இந்த ஒரு போட்டியில் மீண்டும் இவரது மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தினார். இசான் கிசானும் கூட செம்மத்தனமான அதிரடி பேட்ஸ்மேன் தான். ஆனால் கடந்த சில போட்டிகளாகவே இவருடைய பேட்டிங் என்பது சொல்லும்படி அளவில் ஜொலிக்கவில்லை. ஆனால் இந்த போட்டியில் கடந்த போட்டிகளுக்கெல்லாம் சேர்த்து மாத்து கொடூரத்தனமான அதிரடியை இசான் கிசானும் வெளிப்படுத்தினார். இப்படியாக களமிறங்கிய அடுத்தடுத்த இந்திய பேட்ஸ்மேன்களும் கூட இந்த போட்டியில் அதிரடியாகத்தான் விளையாடினார்கள். அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற T20 போட்டிகளில் இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி இந்தளவுக்கு வெறித்தனமான அணுகுமுறையை காட்டியதே கிடையாது. ஆனால் இந்த போட்டியில் மட்டும் இந்திய பேட்ஸ்மேன்கள் முறைப்படி களமிறங்க மற்றும் எந்த ஒரு புது முயற்சிகளையும் எடுக்காமல் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் அதிரடியில் மட்டும்தான் விளையாடினார்கள். ஆகவே அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெஷலான போட்டி என்று. அதன் பிறகு இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி வந்த நம்முடைய சூரியவன்சி 190 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதேபோல 53 ரன்கள் வரை இசான் கிசானும் எடுத்திருந்தார். இதன் காரணமாக இந்திய அணி இந்த ஒரு T20 போட்டியில் 393 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. எப்படி 393 ரன்கள்? இவ்வளவு ரன்களை 50 ஓவர் போட்டியில் எடுத்தாலே அது சரித்திர உலக சாதனையாகும். அப்படி இருக்கும்போது ஒரு T20 போட்டியில் இந்திய அணி எடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய நம்பர் 1 சாதனையாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 400 ரன்கள் எடுத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு உலகமகா அதிரடியை இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்தியிருந்தது. அதன் பிறகு இதே போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை 169 ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றது. சரி, இந்தளவுக்கு இந்திய அணி இந்த போட்டியை அணுகுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தபோது, குறிப்பாக இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு இலங்கை அணியின் முன்னாள் வீரரான தில்சன் என்பவர் இந்த போட்டிக்கு முன்பு இந்திய அணியை மீண்டும் சீண்டுவது போல பேசியிருந்தார். ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறும் மைதானம் என்பது இலங்கை அணிக்கு மிகவும் சாதகமான மைதானம் என்றும், இந்த மைதானத்தில் முடிந்தால் இலங்கை அணியை இந்திய அணியால் வென்று காட்ட சொல்லுங்கள் என்று சவால் விடும்படி இவரும் பேசியிருக்கிறார். இதனால்தான் இந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த போட்டியை இந்திய அணி முறைப்படியும் அணுகியது. முறைப்படி அணுகுவது மட்டுமில்லாமல் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் நம்பர் 1 வரலாற்று மேட்சாகவும் இந்த போட்டியை இந்திய அணி மாற்றியிருக்கிறது. ஏற்கனவே இந்த இலங்கைக்கு எதிரான நடந்து முடிந்த T20 போட்டிகளை பொறுத்தவரையிலும் இந்திய அணி முழுமையாக இலங்கை அணியை ஆதிக்கம் செய்து வந்தது. இந்த நிலையில் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல இந்திய அணியை தேவையில்லாமல் சீண்டி இந்த ஒரு போட்டியில் நம்பர் 1 சரித்திர வரலாற்று தோல்வியை இலங்கை அணி சந்தித்திருக்கிறது. ஆக மொத்தம் இந்த போட்டி மூலமாக இனிமேல் எந்த ஒரு தொடராக இருந்தாலும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட அணியின் முன்னாள் வீரர்கள் யாரும் இந்திய அணிக்கு எதிராக சவால் விடவே மாட்டார்கள் என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சூரியவன்சி மற்றும் அபிஷேக் சர்மாவின் இந்த ஒரு அதிரடி பேட்டிங்கை பற்றியும், குறிப்பாக இந்திய அணியின் இந்த அசுரத்தனமான நம்பர் 1 வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.